கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தடாகம் ஆனைக்கட்டி சாலையில் தடாக பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாரி உரிமையாளர்கள், கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்ன போராட்டம், எதனால் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நம்ம பேசுவோம் வாங்க. கோவை மாவட்டம் செங்கல் லாரி உரிமையாளர் சங்கங்க. எங்களுது கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 300 to 500 வண்டிங்க இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்களது மெயின் சோர்ஸே வந்து செங்கல் பிஸ்னஸ் தாங்க. செங்கல் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது எங்களுக்கு லாரியிலேருந்து இந்த பொருளை கொண்டு வந்து இறக்கும் போது எங்களுக்கு இந்த செலவுகள்னு பார்க்கும்போது மெயின் இந்த ஜிஎஸ்டி விலையேற்றம், அதில் இல்லாமல் டேக்ஸு, எஃப்சி இன்சூரன்ஸ் வேலை, அது இல்லாமல் ஜிபிஎஸ் வந்து இந்த அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து மேண்டேட்ரின்ட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு விலைவாசி உயர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இதில் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் பொருளை கொண்டு போய் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடி ஏற்படுதுங்க. பழைய ரேட்டுமே புது ரேட்டுமே நாங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. இந்த பாதிப்பை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் 3 நாள் அடையாள வேலை நிறுத்துங்க. இந்த அடையாள வேலை நிறுத்த பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் தடாகம் ஒரு ஸ்டேஜுங்க, காலப்பட்டி ஒரு ஸ்டேஜு, மேட்டுப்பாளையம் ஒரு ஸ்டேஜு, பாப்பம்பட்டி ஒரு ஸ்டேஜு, இந்த பக்கம் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேஜுங்க. இந்த மாதிரி வந்து ஆவரேஜாக ஒரு 5 ஸ்டேஜில் நாங்கள் ஒரு 300 to 500 லாரிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க. இதில் வந்து வேலை நிறுத்தத்தின் காரணமாக சிறிய அளவில் செங்கல் வேலை உயரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பேசுகிறீங்க. ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 ரூபாய்க்கு விற்கிற செங்கல் பார்த்திங்கன்னா ஒரு 50 காசு சேர்ந்து 11 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சுக்கு வீல் வருதுங்க. அதாவது 10 to 15% விலை ஏற்றம் இருக்குங்க இதில். ஆமாங்க. தவிர்க்க முடியாத விலையேற்றத்துக்கு வந்து பொதுமக்களும் கட்டுமானத்துறை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் சங்க சார்பாக கேட்டுக்கிறேங்க. அதாவது வெளி மாவட்டத்திலேருந்து வர செங்கல் லாரி, ஃப்ளையாஸ் அந்த மாதிரி கட்டுமான பொருள் கொண்டு வரவங்க வந்து எங்களை மாதிரியே அதிக எடை ஓட்ட மாட்டோம் அப்படிங்கிற இதை வந்து அவங்களும் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓமலூர், தருமபுரி, திண்டுக்கல், கரூர், பழனி, தாராவூர் இருக்கிற லாரி அசோசியேஷன் எல்லாத்திட்டையும் பேசியிருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கோவை மாவட்டத்தில் இந்த பகுதியில் மட்டும்தான், இந்த பகுதி மட்டும் இல்லைங்க, கோவை மாவட்டத்தில் 5 இடத்துல நிறுத்தியிருக்குங்க. இங்கே நிறுத்தியிருக்கோம், அதாவது தடாகம் பகுதியில் இங்கே நிறுத்தியிருக்கோங்க, மேட்டுப்பாளையத்தில் நிறுத்தியிருக்கோம், காலப்பட்டிங்க, அப்புறம் பாப்பம்பட்டி, கோவைப்புதூர், இப்படி 5 இடத்துல நிறுத்தியிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாரி உரிமையாளர்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 300-350 பேர் இருக்குங்க. அதில் வேலை செய்கிறவங்க, அதாவது லோடு அன்லோடு ஏற்றி இறக்குறவங்க, அப்புறம் லாரி டிரைவர்ஸ், ஓட்டுநர்கள், அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த 3 நாள் வேலைன்றதுனால கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. சரிண்ணா, இப்போ இந்த போராட்டத்தின் மூலமாக ஏதாவது தீர்வு காணப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு அறிகுறி ஏதாவது இருக்குங்களா? பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்துருக்கா? இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தைக்கு இது ஆகலைங்க. நாங்கள் வந்து பொதுவாக வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோங்க. அதாவது இந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால விலையேற்றம் ஆகுது. அதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். கட்டுமானத்துறை சேர்ந்தவங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்க. அந்த ஒத்துழைப்பு நாங்கள் கேட்குறோம். ஓகே, இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கிறீங்களா, இல்லை கட்டுமான உரிமையாளர்களிடம் இந்த கோரிக்கை? 2 பேர்த்திட்டையுமே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோங்க. கட்டுமானத்துறை சேர்ந்தவங்ககிட்ட வந்து விலையேற்றத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். விலையேற்றத்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இது தவிர்க்க முடியாதுங்க. நாங்கள் பழைய விலைக்கே கொடுக்குறோம் அப்படின்னா எங்களால் கண்டிப்பாக தொழில் பண்ண முடியாதுங்க. அதுக்கு நாங்கள் வந்து கட்டுமானத்துறை சேர்ந்தவங்ககிட்ட சப்போர்ட் கேட்குறோம். அரசுக்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, அதாவது வந்து பாசிங் லோடு, அதாவது வண்டியோட இவ்வளோ தான் எடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வெயிட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ஓட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த விலையேற்றம் இன்னும் கொஞ்சம் குறையுங்க. அது வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோங்க. ஆமாம். இது எத்தனை நாளாக நடக்குதுங்க? எப்போ இருந்து நடக்குது? எப்போ முடிய போகுது? அதாவது இது நேற்றிருந்து நடந்துட்டுருக்குங்க. 6/7/2026ங்க. நேற்று, இன்று, நாளை. அதாவது நாளைக்கு வந்து 8/7/26, நாளைக்கு 6 மணி வரைக்கும் இந்த அடையாள வேலை நிறுத்தம் நடக்க போகுதுங்க. கண்டிப்பாண்ணா. இப்போ இது தீர்வு காணப்படாத பட்சத்தில் இந்த போராட்டம் தொடருமா எப்படி? கண்டிப்பாக தொடருங்க. தீர்வு காண்ற வரைக்கும் போராட்டம் தொடருங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. இதில் ஏதாவது
ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோ யாராவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாண்ணா, இல்லை உங்கள் லாரி உரிமையாளர்கள் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களா? லாரி உரிமையாளர்கள் மட்டும்தான் ஒத்துழைச்சு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோங்க. அரசாங்கத்திட்டே சப்போர்ட் கேட்டிருக்கோம். அதாவது அரசு துறையில் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி. எல்லார்த்திட்டையும் கேட்டிருக்குங்க. ஆமாம். அரசாங்கத்திடம் முறையிட்டு இருக்கீங்களா? ஆளும் அரசிட்ட வந்து எங்களோட சங்கத்தை வந்து நாங்கள் இப்போ தான் ஒரு 10 days முன்னாடி தான் நாங்கள் துவங்கலாம் அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் கோவை மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இருக்குங்க, பல வருஷமாக இருக்குது. செங்கலுக்குன்னு வந்து தனியாக ஒரு உரிமையாளர் சங்கம்னு ஓப்பன் பண்ணலைங்க. நாங்கள் வந்து இப்போ தான் முறைப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோங்க. நாளைக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கையோடு நாங்கள் இதை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து 99% செங்கல் மட்டும்தான் ஓட்டுறோங்க. ஏதாவது ஒரு சில இதில் வந்து ரிட்டர்ன் லோடு இங்கேருந்து இப்போ நாங்கள் பழனி தாராபுரம் போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன வாடகைக்கு ஒரு பொருள் ஏற்றிட்டு போவோங்க. மேக்ஸிமம் 99% நாங்கள் செங்கல் மட்டும்தான் ஓட்டுறோங்க. ஆமாம். கண்டிப்பாக முடங்கி இருக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் செங்கல் வந்து வந்துட்டுருக்குங்க. அதாவது பழனி, திண்டுக்கல், கரூர்லேருந்து மட்டும் வந்துட்டுருக்குங்க. எங்கள் லாரி ஓடாதனால வந்து 20 லட்சம் செங்கல் வந்து தடைப்பட்டிருக்குங்க. அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வேலை நிறுத்தமாக இருக்குங்க. டீசல் விலையிலிருந்து நிறைய விலையேற்றங்கள் இருக்குது. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா லாரி வாடகையிலேருந்து எல்லாமே அதிகரிச்சிருக்கு. நீங்கள் எப்படி அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றதுக்கு அப்புறமா அதே வாடகையில் தான் போயிட்டு இருக்குங்களா? எப்படி நீங்கள் கல் இதில் தான் அதாவது செங்கல் லாரின்னு பொறுத்த வரைக்குங்க, எங்களுக்கு வாடகை நிர்ணயங்கிறது வந்து கடந்த 5 வருடமாக நாங்கள் ஏற்றவே இல்லைங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தடாகத்திலேருந்து தான் இவ்வளோ நாள் வந்து கோயம்புத்தூருக்கு செங்கல் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கின்னு பொறுத்த வரைக்கும் பெங்களூர், ஒசூர், திருநெல்வேலி, கரூர், திண்டுக்கல் இந்த மாதிரி மற்ற மாவட்டங்கள்லேருந்து செங்கல் வந்து உள்ளே வந்துட்டுருக்குங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்க வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவுகளை வச்சு அவங்க வந்து வாடகை நிர்ணயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு சங்கமாக உருவாகி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு இந்த வாடகைங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஓட்ட போகிறோங்க. அதாவது எங்கள் தேய்மானம்னு பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் வந்து வெளிப்படையான தேய்மானங்க. ஆனால் மறைமுகமான தேய்மானம் நிறைய இருக்குங்க. நான் இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்க என்னென்னா 93 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த டீசல் வந்து இன்றைக்கி ஆவரேஜாக 101 ரூபா ஆயிடுச்சுங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டீசல் விலை உயர்வனால இந்த மாதிரி நாங்கள் ரேட் ஏற்றுறாங்க மாதிரி அவங்களால ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி டோல்கேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதில் அதிகப்படியான இருக்கிற கோயம்புத்தூருக்கு செங்கலை கொண்டு வந்து சேர்க்குறவங்க பார்த்திங்கன்னா தாராபுரம், பழனி இந்த ஏரியாவிலேருந்து தான் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ தாராபுரத்துக்கு நாங்கள் போகும்போது டோல் நாங்கள் கட்டி தான் வண்டி இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. அதே மாதிரி பழனியிலேருந்து டோல் நாங்கள் கட்டி தான் வண்டி இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் மறைமுகமான கட்டணங்க. நாங்கள் வந்து இது ஆவரேஜாக நாங்கள் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும்போது கட்டாயமாக நாங்கள் இந்த பே பண்ணி தான் இந்த மாதிரி பொருளை கொண்டு வந்து அவங்ககிட்ட சேர்த்த வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். செங்கல் உயர்வு வந்து ஒரு 10 to 15% உயர்வு ஆகும்போது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. சங்கத்து மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோங்க. ஸ்ட்ரைக் நடக்குது இல்லைங்களா? இது எல்லாமே கோவை மாவட்டம். ஆனால் அதாவது ஸ்டேஜ் வைஸ் பிரிச்சுட்டேங்க. ஒவ்வொரு ஏரியாவில் வண்டி நிற்கிதுங்க. இது வந்து தடாகம் மாவட்டத்தில் ஏரியாவில் இருக்குது. ஆமாம். இதுக்கு முன்னே வந்து நாங்கள் ரோடுகள் 7000 8,000 போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோங்க. இதனால் வழியில் வந்து எங்களுக்கு நடந்த பல இடைஞ்சல் நடந்தது. அந்த டைமில் வந்து விலையை வந்து நார்மலாக நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ரேட் எங்களுக்கு கட்டுப்படி வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டது வந்துங்க சேல் டேக்ஸு, ஆடியோ இல்லை அது சொல்லணும்ப்பா, சொன்னால் தான் தெரியும். இதனால் வந்து நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டோம். இதனால் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் உண்டான பாசிங் ரோடு மட்டும் ஓட்டலாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து பொதுமக்கள் பண்ணணும். இப்போ வண்டி கெப்பாசிட்டி பொறுத்தளவுங்க 10 வீல் வண்டிக்கு வந்து 6000 போடலான்ட்டுருக்குறோம். 12 வீல் வண்டிக்கு 7500. இதுதான் கவர்மெண்ட் பாசிங் ரூல்ஸ். இதுக்கு எங்களுக்கு வந்து பொதுமக்கள், பில்டிங் இன்ஜினியர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். டீசல் விலை எல்லாமே உயர்வு. கோயம்புத்தூருக்கு செங்கல் கொண்டு வரும்போது பார்த்திங்க என்னென்னா உரிமையாளர்கள் வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி பில் வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை நாள் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில சேம்பர்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் படி எங்களுக்கு வந்து 12% டேக்ஸ் போட்டு பில் கொடுத்துட்ருங்க. சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6% இந்த மாதிரி போட்டு எங்களுக்கு டேக்ஸ் பில் கொடுத்துட்ருந்தாங்க. இனி பார்த்திங்க என்னென்னா வருங்காலத்தில் எல்லா சேம்பர்காரங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். லாரி உரிமையாளர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொன்னாங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.